இந்த வீடியோவில் ஹோண்டா சிட்டிக்கு நம்ம வந்து சூப்பரான லைட்டிங் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். என்னென்ன லைட்டிங் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கார் அக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கார் அக்சசரிஸ் ஏதோ ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக கொரியர் பண்ணிக்கலாம். மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் நான் கொடுத்துட்றேன். வாட்ஸ்அப் நம்பரும் அதே தான். இந்த ஹோண்டா சிட்டி காருக்கு நம்ம என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்டிங் ஒர்க் பண்ண போகிறோம். ரோல் சைட்ஸ் காரில் வரக்கூடிய ஸ்டார் லைட் வந்து நம்ம இந்த காரில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம இந்த காரில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆம்பியன் லைட்டு, லக்ஸரி ஒரு ஆம்பியன் லைட் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஒரு 230 கலரில் வந்து அது ஒர்க் ஆகும். ஆப் கண்ட்ரோல் ப்ளஸ் ரிமோட் கண்ட்ரோல், அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஹெட்லைட் வந்து வெளிச்சம் பத்தலை, அந்தளவுக்கு ரோடு கிளியராக தெரியல. அப்படிங்கிறனால ஒரு சூப்பரான ஒரு எல்இடி லைட் ஒரு 300 வாட்ஸுக்கு நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து ஃபாக் லைட் வந்து நார்மல் ஃபாக் லைட் தான் வந்திருக்கு. அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு ஆக்சஸ் பிராண்டில் 3 கலர் ஒரு எல்இடி ஃபாக் லைட் லென்ஸு வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார் லைட்டுடைய யூனிட்டு, இதுதான் அதோடைய ஹெட் யூனிட்டு. இதிலிருந்து தான் உங்களுக்கு அந்த ஸ்டார் லைட்டில் வந்து கலர் வந்து மல்டி கலர் வந்து ப்ளே ஆகும். ஒயிட்டு, ப்ளூ, ரெட்டு, உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன் எது வேணாலும் வச்சுக்கலாம். பிளிங்கிங்கு, ஜம்பிங்கு, ஸ்பீடு நிறைய பேட்டர்ன் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த ஹோண்டா சிட்டிக்கு நம்ம வந்து லாங் டிரைவ் போகும்போது ஒரு வானத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டார் எப்படி இருக்குமோ அந்த ஒரு காஸ்ட்லி கார் ரோட் சைட்ஸில் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் கிடைக்கணுங்கிறதுக்கு வேண்டி நிறைய பேர் இந்த லைட் வந்து விரும்பி ஃபிட் பண்ணுறாங்க. இந்த கஸ்டமரும் அதனால தான் ஃபிட் பண்ணுறாரு. ஃபிட் பண்ணி முடிச்ச பின்ன எப்படி இருக்குது இதோடைய அவுட்புட்டுன்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டார் லைட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டில் வந்து வருது, நிறைய குவாலிட்டிலையும் வருது. இதில் வந்து ஒரு 450 நீடில், 500 நீடில், 1000 நீடில் அப்படியெல்லாம் வருது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு நீடில் மாதிரி இருக்கும். அதனுடைய ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா லைட் வெளிச்சம் வரும். இதில் வந்து சிங்கிள் கலர் இருக்குது, மல்டி கலர் இருக்குது. சிங்கிள் கலர் உங்களுடைய ஃபேவரட் கலர் எது வேணுமோ அது மட்டும் தனியாக வாங்கி கூட நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஒயிட்டு, ப்ளூ, ரெட்டு அந்த மாதிரி தனித்தனி சிங்கிள் கலர் வேணாலும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 100 லைட் வந்து ஒரு பேசிக்காக வரும்போது ஒரு 100 லைட்டு 100 நீடிலில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அதிலே உங்களுக்கு 450, 500 வேணுனாலும் நீடில் நம்மள்ட்ட இருக்குது, அதுவும் நம்ம கொடுத்துர்லாம். மல்டி கலர் வேணுனாலும் நம்ம வந்து காருக்கு வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட இருக்குது, கொரியர் வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த காரில் வந்து நம்ம ஃபுல் ஆம்பியன் லைட்டு மல்டி கலரில் பண்ண போகிறோம். ஸ்டார் லைட்டு, ஆம்பியன் லைட்டு எல்லாமே எல்லா கலர்லையுமே ஒர்க் ஆகும். இது வந்து ஆப்லேயும் ஒர்க் ஆகும், உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் அதுலேயும் ஒர்க் ஆகும். நான் உங்களுக்கு இப்போ வந்து வெளியே பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி அது ரிமோட்டில் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணி காட்டுறேன். எப்படி ஆப்ரேட் பண்ணும்போது அதோடைய கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுடைய ஃபேவரட் கலர் ஒயிட்னா ஒயிட் வச்சுக்கலாம், க்ரீன்னா க்ரீன் வச்சுக்கலாம், ரெட்டுனா ரெட் வச்சுக்கலாம், ப்ளூனா ப்ளூ வச்சுக்கலாம். எனக்கு மல்டி கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னாலும் மல்டி கலரும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சாலும் அது வச்சுக்கலாம். ஸ்லோ வச்சுக்கலாம், ஸ்பீடு, பாட்டு பாடுற அந்த சாங்குக்கு தகுந்த மாதிரி வரும். ஜம்பிங் நிறைய பேட்டர்ன் இருக்குது. அது ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு நான் கிளியராக காட்டிடுறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. டாப் ஸ்டார் சீலிங் லைட் வந்து ஃபிட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ரொம்ப பொறுமையாக பண்ணணும். கொஞ்சம் நல்லா கவனித்து பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கு. மற்ற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கூட உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக முடிச்சிடலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆனால் இது சீக்கிரமாக முடிக்க முடியாது. பொறுமையாக அளவு பார்த்து கரெக்டாக கேப் விட்டு 500 நீடலுமே நம்ம அந்த காரில் டாப்பில் வந்து ஃபிட் பண்ணணும். அதே மாதிரி கேப்பு எல்லாமே கரெக்ட் பண்ணி பக்காவாக பண்ணணும், டைம் ஆகும். இந்த காரில் நம்ம ஃபிட் பண்ணக்கூடிய பிராண்டு பார்த்தீங்கன்னா ஆம்பியன் லைட் வந்து மேக்ஸ் லிங்கில் ஓகே பண்ணியிருக்கோம். ஸ்டார் லைட் வந்து கார்டி நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லைட்டு 3 கலர் எல்இடி ஃபாக் லைட் லென்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பிராண்டில் வந்து ஓகே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஹோண்டா சிட்டி வந்து டோட்டலாக நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சூப்பரான சீட் கவர் நம்ம இது ஃபிட் பண்ண போகிறோம். சீட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். ஃப்ளோர் லேமினேஷன் வந்து பிளாக் கலரில் நல்ல குவாலிட்டியான மேட்டு அதுவும் நம்ம போட்டுட்டோம். சீட் கவர் வந்து ஃபிட்டிங் நடந்துகிட்ருக்கு, ஸ்டிச்சிங் பண்ணி ஃபிட்டிங் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம டோர் பேடு, டாப்பு எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஒவ்வொன்றா நம்ம ஃபிட்டிங் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். இந்த கார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங்க்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்க வெளியே. நம்ம இந்த காரை வந்து நைட்டு எடுத்து அடுத்த நாள் நைட்டு கொடுத்துட்டோம். அதாவது ஒரே நாளில் ஸ்டார் லைட்டு, ஆம்பியன் லைட்டு எல்லாமே முடித்து கம்ப்ளீட் பண்ணி பக்காவாக கொடுத்துட்டோம். கஸ்டமரு ரொம்ப ஹாப்பி, சூப்பராக முடிச்சிட்டோம். நீட் அண்ட் கிளியராக எல்லாமே சாக்கெட் டு சாக்கெட் போட்டு ப்ராப்பராக எப்படி பண்ணணுமோ பண்ணிட்டோம். இப்போ டாப்பெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். டோர் பேடு, சீட்டு எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார் லைட்டை வந்து நம்ம ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கசகசன்னு இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. எல்லாமே நீடில்னால ஒன்று போட்டால் ஒன்று மிஸ் ஆனாலும் அசிங்கமாக தெரியும். அதை பக்காவாக மாட்டணும். இப்போ இந்த காரில் வந்து டோட்டலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லைட் ஆன் பண்ணிட்டோம், ஃபிட் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது.
இப்போவே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நீடிலெல்லாம் உங்களுக்கு லைட்டு தொங்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே நம்ம எட்ஜாக நீட்டாக ப்ராப்பராக எட்ஜ் டு எட்ஜாக கட் பண்ணணும். கட் பண்ணும்போது தான் ஃபுல் கம்ப்ளீட் ஆகி ஒரு ப்ராப்பராக வந்து ஸ்டார் லைட்டு வந்து கம்ப்ளீட் ஆகும். அது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கார் எடுத்து நம்ம லைட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இந்த காரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெட்லைட்டு, ஃபாக் லைட்டு, லென்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ நான் ஃபாக் லைட் ஆன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபாக் லைட் ஆக்சிஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளிச்சம் வந்து நீங்கள் சூப்பராக இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு வீடியோவில் தெரியும். ஃபிட் பண்ணியிருக்கீங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்கிட்ட ஆக்சிஸ் ஃபாக் லைட்டு வந்து லென்ஸு ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃபீட்பேக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கஸ்டமரும் ஹாப்பி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம ஹெட்லைட் எதுவுமே ஆன் பண்ணலை இந்த காரில், ஃபாக் லைட்டு மட்டும்தான் ஆன் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு வி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். அந்த W டைப்பில் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த ஃபாக் லைட்டுடைய பிரைட்னஸ்ஸு. அது போக நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த காரில் வந்து ஹெட்லைட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த காரில் வந்து ஒரு நார்மல் ஹாலஜன் பல்பு தான் இருந்துச்சு. அந்த ஹாலஜன் பல்பை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சூப்பரான நம்ம ஒரு 300 வாட்ஸு எல்இடி பல்பு வந்து நம்ம இந்த காரில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து நைட்டுனால டெலிவரி கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காரில் ஃபிட் பண்ணக்கூடிய லைட்டெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஃபோக்கஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, முன்னாடி பின்னாடி சைடுன்னு எல்லாம் கேப் அடிக்குதா, அந்த ஃபோக்கஸ் ஒர்க்கு பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம ஒரு இருட்டில் கொண்டு வந்து காரை நிறுத்தியிருக்கோம். ஸ்டார் லைட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பியன் லைட் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுவும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு மல்டி கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டார் லைட்டு ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபீலிங் வருது, இந்த ஸ்டார் லைட்டு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது பிடிச்சிருக்குனாலும் லைக் பண்ணுங்கள். உங்கள் காருக்கு ஏதாவது ஃபிட்டிங் பண்ணணும், இந்த மாதிரி லைட்டு பண்ணணுன்னாலும் தாராளமாக கொண்டு வாங்க, சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப லாங்கிலிருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கொரியர் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அது எப்படி ஃபிட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கிளியராக சொல்லி கொடுத்துருவோம். வீடியோ கால் கூட நீங்கள் பண்ணலாம். உங்கள் ஃபிட்டிங் யாராவது பண்ணக்கூடிய ஆள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கொடுத்து பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார் லைட்டு வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு வானத்தில் நம்ம வந்து கலராக வானத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் பார்த்திங்கன்னா ஒயிட்டு தான். அதே ஸ்டார் வந்து ஒயிட் இல்லாமல் எல்லா கலர்லேயும் ஒர்க்கான எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். நிறைய பேர் இந்த காருக்கு ஃபிட் பண்ண லைட்டு மாதிரி நிறைய பேர் விரும்பி நிறைய லைட்டிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த காரில் இருக்கக்கூடிய லைட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இந்த காருக்கு வந்து 100 நீடில், அதாவது 100 லைட்லேருந்தே நம்மள்ட்ட ஆம்பியன் லைட் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த காரில் வந்து ஒரு 450, 500 நீடில் வந்து நம்ம போட்டு ஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த நீடிலில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது. அது எப்படி நம்ம சொல்கிறோன்னா, ஒரு சின்ன காரில் நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா அதனுடைய டாப்பு கார்பெட்டை வந்து சின்னதாக தான் இருக்கும். இதே வந்து இன்னோவா, கிறிஸ்டா அந்த மாதிரி பெரிய காராக போகும்போது கொஞ்சம் நீடில் வந்து நிறைய தேவைப்படும். அப்போ நம்ம 1000 லைட்டெல்லாம் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன கார்னால் ஒரு 500 போதும். இந்த ஹோண்டா சிட்டி, ஸ்விஃப்ட்டு இந்த மாதிரி காருக்கெல்லாம் ஒரு 500 நீடிலே போதும். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த காரில் வந்து ஆம்பியன் லைட்டில் வந்து நம்ம எந்த டைப்பில் ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஒரு கேவ் மாதிரி கொண்டு வந்து அழகாக நம்ம டோர் பேடில் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃபிட் பண்ணும்போது அந்த டோர் பேடெல்லாம் எதுவுமே டேமேஜ் ஆகாது, ஒரிஜினாலிட்டி எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் நம்ம ஒர்க்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.